अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू हसीस रेसिपीஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான கேப்பக்களி எப்படி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். கேப்பக்களியிலேயே கேப்பக்கூழ் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கேப்பக்களி பண்ணுறதுக்கு நான் முதல் நாளே கொஞ்சமாக சாதத்தில் ஒரு கப் அளவுக்கு சாதத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றின சாதத்தில் நம்ம களி கிண்டும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெஷ்ஷான சாதம் இருக்குதுன்னா அதுலேயும் பண்ணலாம். சாதம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாதம் இல்லாமல் பண்ணாலும் இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கேப்ப மாவு எடுத்துருக்கோம். இப்போ இந்த கேப்ப மாவை நம்ம நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்படி செய்கிறதுனால நமக்கு களி கிண்டும் போது கெட்டிப்படாமல் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஸ்பூன் இல்லைன்னா விஸ்க் மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அகலமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாதத்தை அதில் ஊற்றிடலாம். சாதம் வேகிறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நம்ம மாவுலந்த அந்த கப்பில் 2 கப் அளவு இதில் இருக்கும். ஏற்கனவே அதில் சாதத்தில் தண்ணி இருந்ததுனால உங்களுக்கு 3லேருந்து ஒரு 4 கப் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு கொதி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணால் போதும். கொதி வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம கரைச்சி வச்ச மாவை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம மாவை ஆட் பண்ணோடனையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா அடியில் மட்டும் கெட்டி ஆயிரும், அப்புறம் அடி பிடிக்கவும் சான்சஸ் உண்டு. அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம மாவை தண்ணியில் ஏற்கனவே கரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு சுலபமாக இருக்கும். கெட்டிப்படாமல் நம்ம சுலபமாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு இந்த அளவு கெட்டியாக இருக்குது. நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் தெறிக்கும். அப்போ நம்ம கை காலெல்லாம் படுறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா கொஞ்சம் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா கெட்டியாகவும் ஆயிருக்கு, கொஞ்சம் பளபளப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் சொன்ன அளவு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் நமக்கு தண்ணி வற்றி வர்றதுக்கு டைம் ஆகும், அவ்வளோதான். இப்போ நமக்கு நல்லா திரண்டு வந்திருக்கு, நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நமக்கு வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் உங்கள் கைகளை நல்லா நனைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற களியை நம்ம தொட்டு பார்க்கலாம். தொட்டோம் அப்படின்னா நம்ம கைகளில் ஒட்டவே ஒட்டாது, ஒட்டாமல் வரும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு மெத்தடில் நம்ம களி வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, திரும்ப தண்ணியில் நல்லா கைகளை நனைச்சிட்டு கொஞ்சமாக களி எடுத்து நம்ம உருட்டணும் அப்படின்னா நம்ம கைகளில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும். இதுதான் சரியான பதம். இப்போ நமக்கு களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம சர்வ் பண்ணக்கூடிய அந்த கரண்டியை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம களியை எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் கைகளில் நல்லா நனைச்சிட்டு நம்ம களியை உருட்டி நம்ம வச்சோம்னாலும் நம்ம கைகளில் ஒட்டாமல் வரும். களிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா மீன் குழம்பு தான் நான் சொல்லுவேன். மீன் குழம்போட களி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. யாருக்கெல்லாம் களியோட மீன் குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான களி ஹெல்த்தியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம செஞ்சு வச்ச அந்த களிலேயே நம்ம 1 கரண்டி அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதில் தயிர் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் செய்கிறேன், அதனால் நான் இந்த அளவுக்கு கரைச்சிக்கிறேன். உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான கூழ் ரெடி ஆயிடுச்சு.
இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ஈஸியான கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு கூழும் களியும் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.